வணக்கம் அக்கா. நான் இங்கிருந்து GTBC.FM வானொலியிலிருந்து உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நீங்கள் திருமுருகண்டியில இருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு முகாம்கள் எல்லாம் தெரிந்து இப்ப மீண்டும் கிளிநொச்சியில உங்களை தற்காலிக முகாம் ஒன்றிலே கொண்டு போய் விட்டிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு உங்களை மீள அனுப்புவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாக நேற்றும் அங்கு வாழுகின்ற ஒருவரோடு தொடர்பு கொண்டு பேசியிருந்தோம். உங்களுடைய உண்மையான பிரச்சனைகளை இந்த உலகளாவிய ரீதியில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள், தமிழ் மக்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்கள். நாங்கள் இப்ப தற்காலிகமாக முகாமால உங்களுக்கு கருகாம முகாமில் இருந்தோம். வந்து எங்களை ஒரு சிறிய முகாம், அதாவது சிறிய முகாம் மாதிரி இடத்துல எங்களை தங்க வைத்திருக்கின்றார். நாங்கள் பல தடவை எங்களுடைய கிழக்கு திசையில உள்ள எங்களோட முருகன் கிராமம் எங்களோட இடங்களுக்கு செல்வதற்காக பல தடவைகள் பல இடங்களுக்கு போய் கேட்டிருக்கின்றோம். அது எங்களுக்கு எந்த விதமான ஒரு மறுமொழியும் இல்லாமல் ஆணுமான அங்காள் பக்கங்களை கிழக்கு திசை பக்கங்களை இருக்கிறதாகும். போனாலும் அதைத்தான் சொல்றா, தேசியத்தை போனாலும் அதைத்தான் சொல்றா. எங்களுக்கு செஞ்சான கஷ்டத்து மத்தியில போய்க்கே இங்க இருந்து முகாமுக்கு போய்க்கையும் நாங்கள் உடுக்க உடையின்றி சின்ன இல்லாம தான் போனோம். ஒரு இயற்று கூடிக்கொண்டு போயில வேண்டி குடிக்கிறப்ப ஒரு போக்க கூடிக்கொண்டு போயில அப்படியான ஒரு நிலைமையில போனாங்க. மீண்டும் நாங்கள் இருக்கிற கிராமத்துக்கு வந்து நல்லபடியாக வாழ்வோம்ங்கிற இடத்துல போய் தோட்டங்கள் செய்யலாம், எல்லாத்துக்கும் கீழே இருக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் 6 மாசம் இந்த திருமுருகாண்டிக்கு மூலிகை அமர்ந்ததுல வந்த நாங்கள் 6 மாசத்துக்கும் சிறிய முகாமில கொண்டு விட்டு நிராகரத்தை தந்து கொண்டிருக்கிறார். வேறு எந்த விதமான உதவியோ ஒன்றுங்களுக்கு செய்யணும் இல்லை. நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அதே நேரம் பக்தர்கள், திருமுருகாண்டி பக்தர்கள் சொல்லி ஒரு 39 பேர் இருந்தார். அவை இந்த கடையை அத்தனையும் முடிக்கப்பட்டு ஒரே ஒரு பொதுவா இந்த கடை மட்டும் முடிக்கப்படாத இருக்கு. அந்த கடையை விஜயமட கோப்பரேட்டிவ் அவர்களால்தான் நடத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லி தரலாம். ஆனால் அந்த உணவு ஆட்கள் சரியான வறுமையின் கோட்டில நிற்கல. ஆகவே தங்களுக்கு அறிஞ்ச மட்டில எங்களுக்கு சகல உதவிகளையும் கிடைக்கும். எங்களோட இருப்பிடங்களுக்கு அமர வைக்கிறதுக்கு பல இதுகளுக்கு மத்தியில நாங்கள் கன்னியாக கேட்கின்றோம். இப்ப நீங்கள் திருமுருகண்டியில கிட்டத்தட்ட எத்தனை குடும்பங்கள் அல்லது எவ்வளவு பேர் அந்த திருமுருகண்டியில நீங்கள் யுத்தத்துக்கு முதல் இடம்பெயர்றதுக்கு முதல் எவ்வளவு பேர் இருந்திருப்பீங்க கிட்டத்தட்ட? திருமுருகண்டி செல்வபுரம் பிரதேசம், திருமுருகண்டி செல்வபுரம் பிரதேசம் 2 கிராமங்களிலும் 1200 குடும்பங்களுக்கு மேல நாங்கள் வாங்கியிருந்திருக்கோம். அந்த 1200 குடும்பங்களும் அப்படியே முழுமையாக எல்லாத்தையும் இழந்து நீங்க முகாம்களுக்கு எல்லாம் போட்டு இப்ப அந்த 1200 குடும்பங்களையும் முகாம்கள்ல இருந்து வெளியேறிக்கணுமோ அல்லது இன்னும் வவுனியா தற்காலிக முகாம்கள்ல கதிராமர் முகாம் அல்லது ஏனைய மணிக்பாம் என்று சொல்லப்படுகின்ற முகாம்களில இன்னும் மக்கள் உங்களோட பிரதேச மக்கள் இருக்கணுமோ? திருமுருகாண்டி பிரதேசத்துல ஏனையின் ரோட்டுக்கு மேற்கு பகுதியான குடும்பங்களில 39 குடும்பங்களை கொண்ட குடும்பங்களை முன்னுடையதான் செஞ்சிருக்கிறார்கள். கிழக்கு பிரதேசத்தில் மீதி உள்ள குடும்பங்கள் அத்தனையும் முகாம்கள் தான் தங்கியிருக்கணும். அதையே மீண்டும் அறிவித்தல் இருக்கிறார்கள். உங்களை 2ஆம் தேதி ஏற்றுவோம் வந்து அதே ஏற்ற தவணை வந்தவுடனே சிறியோர் தடையால உங்களை ஏற்ற முடியாம இருக்கிறான்னு சொல்றார்கள். திரும்ப டேட் சொல்லி ஏற்றுறாக்கு கூப்பிடுறார்கள். உடமையோட போய் வாக்கள் அங்க வாசல்ல இருக்க திரும்ப தவிர்க்க முடியாத காரணத்தால இன்றைக்கு செய்வாங்க திருப்பி அனுப்புற இப்படி பல வேளாளர்களுக்கு நடந்து வந்திருக்காங்க. அப்ப இந்த திருமுருகண்டி பகுதி அந்த பிரதேசங்கள் 1200 குடும்பங்கள் என்று சொன்னால் அந்த மேற்கு பக்கத்தால கொண்டு போய் ஏனையின் ரோட்டுக்கு மேற்கு பக்கமாக உள்ள 39 குடும்பங்களை குடியேற்றின சொன்னா அவர்களுக்கு தொழில்களை மேற்கொள்றதுக்கோ அல்லது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருப்பி தொடங்குறதுக்கான வசதிகள் அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். சிறு சிறு தானியங்கள் கொடுத்து வீட்டு தோட்டங்கள் மாதிரி செய்யக்கூடிய நிலப்பாட்டில செய்திருக்கிறான். வேற ஒரு ஏக்கர் காணி உழுது பயன்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதை இடிக்கப்பட்ட சின்ன துண்டு காணி அதைத்தான் செய்திருக்கிறான். அதுக்கு மேல தகரம் கொடுத்திருக்கிறான். 4 மரம் கொடுத்திருக்கிறான். தகரத்தோட 12 தகரமும் 4 மரமும் இந்த இந்தியன் சாவான் என்று சொல்லி மம்பட்டி காட்டு கத்தி
போன்ற பொருட்களும் கொஞ்சம் கொடுத்து விட்டிருக்கிறேன். இப்ப நீங்கள் இந்த இடம்பெயர்ந்து வந்த ஆட்கள், இப்ப நீங்கள் தற்காலிகமாக திருமுருகண்டியில இருந்து போயிருக்குன்னு சொல்லீங்கள். நீங்க திருமுருகண்டியில இருந்து போன குடும்பங்கள்ல உங்களோட உறவுகளை இழந்த குடும்பங்களும் இருக்குதோ? யுத்தத்துக்குள்ள செல்லடிபட்டோ அல்லது அவயவங்களை இழந்து அப்படியான கஷ்டங்களுக்குள்ளான காயப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். தாயை இழந்து பிள்ளை இருக்கிறார், பிள்ளையை இழந்து தாய் இருக்கிறார், அப்படியும் பல வயதவற்றதும் இருக்கிறார். அப்படியாக இப்ப குடும்பங்கள்ல பெற்றோரை இழந்த சிறுவர்கள் அல்லது குடும்பங்கள்ல கணவன்களை இழந்த பெண்கள், இப்படி அதாவது தங்களோட குடும்பங்களை பொறுப்பாக நடத்தக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கான ஏதாவது ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கா அல்லது அவர்களுடைய உண்மையான நிலைமை என்ன? அவர்களுக்கு ஒரு சிலருக்கு சிறுசிறுவாதிகள் தையல் மிஷின் வந்து ஒரு சில குடும்பங்களுக்கும், ஒரு சில குடும்பங்களுக்கும் சைக்கிள்களும் தான் கொடுத்திருக்கேன். வேறு எந்த உதவியாக ஒன்றும் இல்லை. இப்ப நீங்கள் உங்களோட மீண்டும் பிரதேசத்துக்கு செல்வதற்காக முயற்சிகளை உங்களோட கிராமத்தோட சேர்ந்து நீங்கள் பல்வேறு அதாவது ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டிருப்பதாக அறிஞ்சம். நீங்கள் போய் பலரை சந்திப்பதாக நீங்கள் இந்த உங்களோட மீண்டும் உங்களோட காணிகளை மீண்டும் எடுக்கிறதுக்கு அல்லது உங்களோட பிரதேசத்துல போய் சொந்த பிரதேசத்துல குடியேறுவதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கிறீர்கள்? யார் யார் அதிகாரிகளை சந்திச்சிருக்கீங்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது நடந்திருக்கிறா? நாங்கள் கிராம சேவையாளரை முதலாக சந்திச்சிருக்கிறோம். கிராம சேவையாளரோடாக சேர்ந்து ஏஜியை சந்திச்சிருக்கின்றோம். ஏஜியும் போய் நாங்கள் சரியான கஷ்டத்தின் மத்தியில தான் நோட்டுக்கு போனாங்க. போய் திரும்ப 100 பேர்கிட்ட போனாங்க. இரவு 4 மணிக்கு அங்கிருந்து பஸ்கள் இல்லாமலுக்கு நாங்கள் பஸ் தயார் பண்ணி 100 ரூபா ஒரு ஆள் துரிதம் கொடுத்துட்டான். திரும்ப வந்து திரும்ப இறங்கினாங்க. அதோடு தமிழ் கூட்டமைப்பு எம்பி அப்பாப்பட்டி விநாயகமூர்த்தி அவர் யாழ்ப்பாணம் சென்ற போதும் நாங்கள் அவரை இடமடைத்து அவருக்கு இந்த சூழலை பற்றி எடுத்து காட்டினாங்க. அவரும் தான் உரிய இடங்கள்ல தான் அதை கிடைக்கிறதாக சொல்லியிருக்கிறேன். அப்ப இப்படி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தொடர்ச்சியாக இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் இந்த பிரதேசத்துல வாழுகின்ற 1200 வகையிலான குடும்பங்களையும் இந்த உங்களோட சொந்த பிரதேசங்கள்ல, இப்ப ஏனென்றால் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு சிங்கள அரசாங்க அதிபர் ஒரு ஆளை இப்ப இருக்கிற அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமார மாத்தி போட்டு திருகோணமலையில இருக்கிற அரசாங்க அதிபரை கொண்டு வந்து போடுறதுக்காக அரசாங்கம் முயற்சிக்கிறதாக ஊடகங்கள்ல எல்லாம் செய்திகள் வந்திருக்குது. அப்படியெல்லாம் வந்து உங்களோட பிரதேசங்கள்ல குடியேற்ற முடியாது என்று சொல்லி படையினரோ அல்லது அரசாங்கமோ சொல்லி வேற பிரதேசங்களுக்கு போக சொல்லி சொன்னா இந்த குடும்பங்கள் என்ன முடிவை எடுக்கிறதாக இருக்கிறார்கள்? நீங்கள் என்ன எதிர்காலத்தில் என்ன செய்யறதாக உத்தேசம்? எதிர்காலத்துல எங்களுக்கு நிவாரணம் தார மாதிரிக்கு எங்களோட கிராமத்துக்கு அவர்கள் மீன் குடியேற்றம் செய்யாவிட்டால் அரசாங்கம் செய்ய வேண்டிய எங்களுக்கு ஒரு உதவியானது என்னன்னா நிவாரண பொருளை தராமல் தவிர்த்து ஒவ்வொரு நஞ்சு போட்டுல தந்தால் அவர்களுக்கும் உதவியா இருக்கும், எங்களுக்கும் உதவியா இருக்கும். அப்ப நீங்கள் அதுல உறுதியா இருக்கிறீங்க. உங்களோட சொந்த கிராமங்களுக்கு போறதுன்றதெல்லாம் நீங்கள் உறுதியா இருக்கிறீங்க? நாங்கள் எங்களோட சொந்த கிராமங்களுக்கு போறதாகத்தான் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஏனென்று கேட்டா நாங்கள் ஒரு பயிர் கொடிய ஒரு புள்ளிய பெற்று வளர்க்கறதுக்கு எவ்வளவு சீரழிஞ்சதோ அதே மாதிரிதான் எங்களோட காணிய கட்டிய குடுங்கி காடுகள் வெட்டி 30 வருஷ காலமாக நாங்கள் அந்த காணிக்கப்படாத சித்திரப்பட்டுட்டோம். இனிமேல் சிலனி குடிக்கிற நேரம் கிடைக்காது குடிக்கலாம். இனிமேல் ஒரு காடு வச்சு சிலனி குடிக்கிற காலம் வந்தால் இன்றைக்கு எனக்கு ஒரு 50-55 வயதாயிருக்குது. இனிதான் தென்னம்பிள்ளை வச்சு இளநீ குடிக்கிற காலத்துல நான் குடலையெல்லாம் இருக்கோம். ஆவடியா நாங்க எங்கட காணியில போயிருந்தங்கிற பிள்ளைகளுக்கு நாங்க போயிருந்த சொத்தை காட்டி இருந்தவங்க நாங்க போயிருந்த சொத்து இதுல நீங்கள் அனுபவிங்கோ, நாங்கள் அனுபவிக்க நீங்கள் அனுபவிக்க வேணுமென்றதை காட்டுவோம். அதனால எங்களுக்கு சொந்த இடத்துக்கு தான் நான் போக வேணுமென்றதை நான் விரும்புறேன். சரி சரி. ஆமா. நாங்கள் இப்ப இந்த உங்களுடைய செவியை நேற்றைக்கும் உங்களோட கிராமங்கள்ல இருக்கிற ஒருவர் எங்களுக்கு செவியை தந்தார். அந்த செவியை கூட எங்களுடைய இணையத்துல ரேடியோவில எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல இப்ப நீங்க சொன்ன விடயங்கள் கூட இந்த ஊடகங்கள் வாயிலாக சென்றடையக்கூடிய எல்லோருக்கும் சென்றடைய முயற்சி செய்கிறோம். நீங்கள் உங்களுடைய சொந்த கிராமங்கள்ல மீண்டும் குடியேறி
இழப்புகளில் இருந்து மீண்டு நீங்களும் ஒரு நல்வாழ்வை அடைவதற்கான முயற்சிகளை உங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த எங்களுக்கு ஊடகம் என்ற வகையில செய்யக்கூடிய வேலையில நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நீங்கள் எங்களோட இந்த தொடர்பை ஏற்படுத்தி பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில நீங்கள் இந்த உங்களோட உண்மை பிரச்சனைகளை தெளிவுபடுத்தியதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். உங்களோட நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலம் எங்களிடம் இந்த கஷ்ட துன்பங்களை நேரடியாக கேட்டதுக்கும் இந்த கஷ்டங்கள்ல நீங்களும் பங்கேற்றி எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்ற ரீதியிலும் உங்களுக்கு நான் நம்பிக்கை சொல்லி வருகிறேன். நன்றி.